தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 31ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு நாக சதுர்த்தி. நாக தேவதைகளை வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஜாதகத்தில் ராகு தோஷம் மற்றும் கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ராகு தசா நடக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இன்று நாக சதுர்த்தியை கொண்டாடலாம். விநாயகர் ஆலயத்தில் அரச மரத்துக்கடியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாகங்களுக்கு புது வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு மக்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகளை இன்றைய நாளில் செய்யலாம். இந்த நாக சதுர்த்தியை கொண்டாடுவதனால் பிள்ளை பேறு கிடைக்கும். அதே போல திருமண தடைகள் விலகும். அஷ்ட நாகங்களாகிய முக்கியமான 8 நாகங்கள் இந்த பூமியில் தெய்வங்களாக வழிபாடு செய்யப்படுகின்றன. வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஆடி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 4வது நாள் நாக சதுர்த்தியை கொண்டாடும் போது உறவுகள் பலப்படும் மற்றும் திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் நன்றாக இருக்கும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் மற்றும் பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மற்றும் சதயம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து கன்னியா ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியான நாள் என்று சொல்லலாம். இன்று சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். பல நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்று நடைபெறும். குடும்பத்தில் சுப செலவுகளை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஞாயிற்றுக்கிழமை மனதில் திருப்தியும் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அமைதியான நாளாக அமைகிறது. இன்றைய நாக சதுர்த்தி தினத்தில் விநாயகர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நாக பிரதிஷ்டைகளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் ஓயும். மேலும் இந்த நாக சதுர்த்தி வழிபாட்டினால் 7.5 சனியினால் பாதிப்புகளுக்கு உள்ளான மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களும் மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களும் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காரிய தடை விலகும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் ஓயும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். பழைய கடன் பாக்கிகளை நீங்கள் வசூல் செய்யலாம். மேலும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரம், தொழில் போன்றவற்றில் இன்று உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் நன்மையை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று உங்களினுடைய நண்பர்களினுடைய சந்திப்பு மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு அற்புதமான நாள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு இன்று மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் உகந்தது. நீண்ட நாளாக உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் மற்றும் எதிர்பார்த்த பணவரவு இன்று கைக்கு வரும் பொழுது மனதிற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் சின்ன சின்ன கிளேசங்கள் காலை வேளையில் இருந்தாலும் மாலை நேரம் மனதிற்கு அமைதியை தரும். திடீர் ஆன்மீக பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று உண்டு. இந்த ஆன்மீக பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். எதிர்பாராத விதமான நண்பர்களின் ஆன்மீக பிரயாணத்திற்கு பாலமாக அமையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் பெரியவர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்கும் பொழுது ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்து இருப்பதனால் பெண் தெய்வ வழிபாடுகளை செய்யலாம். இன்று ஆடி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடை மற்றும் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாக சதுர்த்தியில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாட்டு மிகவும் சிறந்தது. குடும்பத்தில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம்.
இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. நாக சதுர்த்தியான இன்றைய நாளில் நாக தேவதைகளுக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். கருப்பு உளுந்து தானம் செய்வது நல்லது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு உண்டு. பல காலமாக இருந்து வந்த ஒரு விதமான மன சோர்வுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை காணலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம். இன்று உங்களுக்கு மனதில் ஒரு நல்ல நிறைவு கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு விதமான குடும்பத்தில் பேசாமல் இருப்பது மற்றும் குடும்ப சண்டைகள், அஷ்டம சனியினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கிரனினால் இன்று உங்களுக்கு மனதில் ஒரு விதமான உற்சாகமும் தைரியமும் பிறக்கும். இதுவரையில் உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த மனசில் கசப்புகளும் பகையும் தீரும். இன்று பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு. சொத்து தகராறுகள் மற்றும் நீண்ட நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்து வந்த குடும்ப உறுப்பினர்களிடத்தில் இன்று குடும்பத்தில் ஒரு நல்ல ஒற்றுமையும் அமைதியும் பார்க்கலாம். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதரவு வெற்றியை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு உண்டு. இன்று நாக சதுர்த்தியாக இருப்பதனால் நாக தேவதை ஆலயங்களுக்கு, நாக பிரதிஷ்டை செய்த இடங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்று காணலாம். நவகிரகங்களையும் வழிபாடு செய்ய இன்று உங்களுக்கு மனதில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியமும் நன்மையை தருவதாகவே இருக்கும். இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பணவரவை பார்க்கலாம். தாய் தந்தையிடத்தில் இருந்து வந்த ஒரு விதமான வேற்றுமை உங்களுக்கு மாறக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பொன் பொருள் சேரும். பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த ஒரு விதமான மனக்கசப்புகள் தீரும். இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலை விஷயமாக நல்ல செய்திகள் வந்து போகும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சின்ன சின்ன கஷ்டங்களும் தீரலாம். பிள்ளைகள் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனபாரங்கள் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. பள்ளி கொண்ட பெருமாளை நீங்கள் இன்று தரிசனம் செய்ய குரு பகவானினால் ஏற்படக்கூடிய அனுகிரகங்கள் பெருகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும். இதுவரையில் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மாறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மன மாற்றம் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய வேலைகள், இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாக அமைகிறது. இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டு. வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீங்கள் இன்று கலந்தாலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை தரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்று விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வதும் சதுர்த்தி திதியில் நன்மையை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. இன்று பல நாட்களாக இருந்து வந்த உங்களினுடைய சிந்தனைகள் மற்றும் உங்களினுடைய ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இன்று தீரும். பிள்ளைகளால் நன்மைகளும் சந்தோஷங்களும் வந்து சேரும். இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் வெற்றியை தரும். பல மாதங்களாக வியாபாரம் மற்றும் முடங்கி இருந்த தொழில், கடன், இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பல மாதங்களாக வேலை விஷயத்தில் மற்றும் வெளிநாட்டிற்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் இன்று அதில் சார்ந்த நல்ல விஷயங்களை கேட்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையை தருவார். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் இருக்கும்.
இன்று உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்று நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து முடிவெடுக்கலாம். புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்வதோ அல்லது அதற்கான முயற்சிகளையோ ஒத்திவைப்பது சிறப்பு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் குரு பகவான் புதனுடன் இருப்பதனால் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு சற்று எதிலும் நிதானம் தேவை. யோசித்து முடிவெடுத்தால் இந்த நாள் நல்ல நாள். சதுர்த்தி திதியான இன்று விநாயகரினுடைய வழிபாடு மற்றும் நாக சதுர்த்தியான இன்று நாக பிரதிஷ்டை செய்த இடங்களில் வழிபாடுகளை செய்ய வெற்றிகள் உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு வெற்றியை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான போராட்டங்களும் முடிவிற்கு வரும். இன்று காலை வேளை உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். இன்றைய நாள் உங்களினுடைய உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை காண்பிக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று மீனராசி அன்பர்களுக்கு நாக சதுர்த்தியில் நாகதேவதையினுடைய வழிபாடும் மற்றும் விநாயகரையும் வழிபாடு செய்தால் ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.